السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. بفضل الله ورحمته، அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையால் இந்த சிறப்பான வரலாற்று சிறப்பு மிக்க கீழக்கரையில நம்முடைய மதரசத்துல் அக்ஸா என்கிற இந்த குர்ஆன் மனன பிரிவின் மனனம் செய்கின்ற மாணவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக நடத்தப்படுகிற 2 நாள் நிகழ்வில் இறுதி நாளாகிய இன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு மத்தியில குர்ஆனிய சமூகம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு தலைப்பில் உரையாடுவதற்காக நான் இந்த இடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். இந்த தலைப்புக்குள் என்னென்ன விஷயங்களை சொல்ல வேண்டுமோ அத்துணை செய்திகளையும் மிக மிக குறைவான நேரத்தில் சொல்லி முடிக்க முடியுமா என்றால் நிச்சயமாக முடியாது. ஏதோ ஒரு சில கருத்துக்களை மட்டும் குர்ஆனின் பண்புகளிலே இழந்திருக்கிற அந்த ஹஃபாதுகளான கண்ணியத்திற்குரிய ஹாஃபிதுகளை முன்னோக்கியவராக சில விஷயங்களை இங்கு பகிர்ந்து கொள்கிறேன். இது வெறும் ஹாஃபிதுகளுக்கு மட்டும் சொல்லப்படுகிற அறிவுரை என்றல்லாமல் எல்லோருக்குமான, இன்னும் சொல்ல வேண்டுமானால் எனக்குமான ஒரு அறிவுரையாக எடுத்துக் கொள்வோமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உம்மத்தை குர்ஆன் என்கிற இறை வேதத்தின் மூலமாக அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறார். அந்த இறை வேதத்தை இறை தூதர் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு நபியாக ஆக்கி இன்னும் அல்லாஹ் சிறப்புப்படுத்தியிருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியான இந்த இறைமறை வேதம் அதற்கு விரிவுரையாக கண்மணி நாயகத்தினுடைய பொன்மொழிகள் மட்டுமல்ல, அவர்கள் வாழ்க்கையில் குர்ஆன் என்ன சொல்லியதோ அவைகளை செயல்படுத்தி வாழ்ந்து காட்டினார்களே, அவைகள் அனைத்தும் குர்ஆனின் விரிவுரைகளாகவே அங்கு பார்க்கப்படுகின்றன. அவருடைய சொல், அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய அங்கீகாரம் அனைத்துமே குர்ஆனுடைய தஃசீராக விரிவுரையாகவே இருக்கின்றன. குர்ஆனாகவே வாழ்ந்தார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட பாடம் படித்த சஹாபா பெருமக்கள் குர்ஆனை கற்றுக்கொண்டார்கள். குர்ஆனுடைய வசனங்கள் வருவதற்கு முன்னால் சஹாபாக்களுடைய வரலாறு எப்படி இருந்தது, இந்த குர்ஆனுடைய வாக்கியங்கள் அந்த சஹாபாக்களை எப்படி மாற்றியது, அவர்களுக்கு பற்றிய எப்படிப்பட்ட சமூகமாக அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள். அரபுகளிலே யாராயிலும் கொலை செய்யப்பட்டு விட்டால்
யார் கொலை செய்தாரோ அப்படிப்பட்ட குற்றவாளியை அவர்கள் பிடித்து அவர்களுடைய வாரிசுகளாக இருக்கக்கூடியவர்கள், பாதிக்கப்பட்டவர்களின் வாரிசுகள் அந்த குற்றவாளியை கொன்று அவர்களுடைய மண்டை ஓட்டில சாராயத்தை ஊட்டி குடித்தால்தான் செத்து போனவனின் ஆத்மா சாந்திகளை என்ற இப்படிப்பட்ட ஐதீகத்தோடு வாழ்ந்து வந்த அந்த மடல் சமூகமாக இருந்த அரபு தேசத்து மக்களை இந்த குர்ஆன் எப்படி மாற்றி அமைத்தது? மனிதர்கள் மதிக்காத, மனிதர்களுக்கு கண்ணியப்படுத்தாத, மனிதர்களை ஏற்றத்தாழ்வு இருக்கிறது என்று கருதி அடிமைப்படுத்திக் கொண்டிருந்த அந்த சமூகத்தில் குர்ஆனுடைய வாழ்க்கையை எப்படிப்பட்ட ஒரு சமத்துவத்தை கொடுத்திருக்கிறார். யா அய்யுஹன் நாஸ் இன்னா خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில் சொல்கிறார். இந்த ஒரு வசனம் அங்கு பிரிந்து கிடந்த ஏற்றத்தாழ்வை கற்பித்துக் கொண்டிருந்த அங்கே நிறத்தால், இனத்தால், பணத்தால், பலத்தால், அதிகாரத்தால் அப்படி பலவித சிறப்புகளால் பிரிந்து கிடந்த அந்த சமூகத்தை அடிமைப்படுத்திக் கொண்டிருந்த அப்படிப்பட்டவர்களை எல்லாம் என்கிற வசனம் அப்படியே மாற்றி அமைத்தனர். எனவே அருமையானவர்களே, அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வேதமாக இந்த குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனுடைய வாக்கியங்கள் அனைத்தும் வெறுமன ஓடி செல்வதற்காக வேண்டி மட்டுமல்ல, அருமையான ஆசிரியர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் உங்களுடைய கண்புகளிலே பதிவாகி இருக்க, நீங்கள் மரணம் செய்திருக்கிற குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டலாக இருக்க வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறபடி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் சொல்கிறபடி உங்களுடைய சொற்களை அமைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் சொல்கிறபடி உங்களுடைய செயல்பாட்டை அமைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆன் சொல்லுகிற மாதிரியான குணத்தையே நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படியாக இருக்கிற போதெல்லாம் உள்ளபடியாக நீங்கள் சாஹிபுல் குர்ஆனாக இருக்க முடியும். ஹாஃபிதுல் குர்ஆன் என்று கூட உங்களை சொல்வதற்கு இல்லை. ஹதீஸின் அடிப்படைகளை பார்க்க வேண்டுமானால் நீங்கள் ஹாஃபிதுல் குர்ஆன் அல்ல, சாஹிபுல் குர்ஆன், குர்ஆன் உடையவர்கள். குர்ஆன் உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டுமானால் குர்ஆனை சிந்தியுங்கள். அபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஸாருஹா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியாக சொல்லி காட்டுகிறார். இந்த குர்ஆனை சிந்தித்து பார்க்க கூடாதா? உங்களுடைய இதயங்களில் பூட்டு தொங்கவிடப்பட்டிருக்கிறதா? குர்ஆனை சிந்தியுங்கள். ஏன் சிந்திக்க சொல்கிறார்? குர்ஆனை சிந்திக்கிற பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். அரபு சமூகத்தில் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்பட்டது? அபூபக்கருக்கும் பிலாலுக்கும் மத்தியிலே இருக்கிற அப்படியான வித்தியாசத்தை ஒன்றுபடுத்தி சமமாக்கியது. அதே போல சமம் இன்ன அக்ரம இந்த வாஹி அத்தகாக்கும், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும் என்ற ஒரு வார்த்தை அவர்களை வேறுபடுத்தி காண்பித்தனர். சமத்துவப்படுத்தியது மட்டுமல்லாமல் உங்களுக்குள் வேறுபடுத்தி பார்க்க வேண்டுமானால் யாரிடத்தில் தக்வா இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ்விடத்தில் சண்டையாளர்கள் என்ற வித்தியாசத்தை அல்லாஹ் பார்க்கிறார் என்கிற அப்படிப்பட்ட விஷயத்தை அவர்களுக்கு ஆணித்தரமாக இந்த குர்ஆன் சொல்லி காண்பித்தது. எனவே குர்ஆனை சிந்தித்து பாருங்கள். ஏன் சிந்திக்காமல் இருக்கிறீர்கள்? குர்ஆனை சிந்திப்பதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். மாற்றத்தின் மூலமாக குர்ஆனை சமூகமாக வாழ்ந்து காட்டுங்கள். குர்ஆன் அதைத்தான் நமக்கு போதிக்கின்றது. அக்லாக்கையும் குர்ஆன் வர வேண்டும். ஏனென்றால் குர்ஆனை பொறுத்தவரையில் அகீதாவை கொள்கையை மட்டும் சொல்லக்கூடியதல்ல. வெறுமன ஒரு மனிதன் குர்ஆனை மூலமாக அகீதாவை மட்டும் பின்பற்றிக் கொண்டு மற்ற விஷயங்களை எடுக்காவிட்டால் அவன் குர்ஆனில் ஒரு சிலரை ஏற்றுக்கொண்டு ஒரு சிலரை மறுத்ததாக மாறிவிடுவார். எனவே அகீதாவை சொல்கிறது குர்ஆன், கொள்கையை சொல்வதை போன்று குர்ஆன் அக்லாக் என்கிற பண்பாட்டை சொல்லித் தருகிறது. எப்படி பிறரிடத்தில் பேச வேண்டும், ஒரு பெண் அந்நிய ஆணிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற இப்படிப்பட்ட பண்புகளை எல்லாம் இந்த குர்ஆன் தெளிவுபடுத்தி காட்டுகிறது.
எனவே அருமையானவர்களே, இந்த மாதிரியான ஒரு குர்ஆனிய சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. குர்ஆனுடைய சமூகமாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டுமானால் அவர்கள் குர்ஆனை ஓத வேண்டும், கல்விகளிலே அவர்கள் மனனம் செய்ய வேண்டும். ஒரு காலத்தில் குர்ஆனுக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசங்கள் இருந்தது. இன்று கூட நம்முடைய பிள்ளைகளை நான் சந்தித்து பேசுகிற பொழுது அல்லாஹ்வுடைய பெருந்தன்மையால் அவர்கள் குர்ஆனை எந்த அளவுக்கு மனனம், ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கிறது. குர்ஆனை மனனம் செய்திருப்பதை போன்று அவர்கள் இந்த உலகத்தில் உள்ள கல்வியையும் கற்க வேண்டும் என்கிற ஆர்வம் அவர்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆர்வமுடையவர்களாக இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு குர்ஆனை மனனம் செய்து கொண்டே அவர்கள் அந்த கல்விகளை தொடர்கிற வாய்ப்பையும் அல்லாஹ் ஏற்படுத்திவிட்டார். எந்த அளவுக்கு என்று சொன்னால் கீழக்கரையில் அல்லாஹ் எல்லா வகையான வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். தமிழகத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்கொடையை இந்த பகுதியிலே இந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். பெரிய அளவில் செல்வந்தர்கள் வாழ்க இந்த ஊரில, முஸ்லிம்கள் மிக திரளாக வாழ்கிற இந்த ஊரில, ஏராளமான இறையில்லங்கள் அமைந்திருக்கிற இந்த ஊரில ஒரு காலத்தில் இங்கு தொலை வைக்க வேண்டுமானால் ஆசிரியர்கள் வெளியூரிலிருந்து வர வேண்டும். இதை நான் அடிக்கடி கவலையாக இந்த பிள்ளைகளிட்ட சொல்லி காட்டுவேன். இவ்வளவு வசதி வாய்ப்புகள் அல்லாஹ் தந்திருக்கிறாரே, இவ்வளவு பெரிய முஸ்லிம்கள் திரளாக இருக்கிறீர்கள், இவ்வளவு பெரிய பள்ளிவாசல்கள் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறாரே, நிம்மதியாக சுகமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அப்படி வாழுகிற நமக்கு தொலை வைப்பதற்காக வேண்டி வெளியூரிலிருந்து நம்ம வாடகைக்கு பிடித்து வர வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எனது பிள்ளை இந்த பகுதிகளில் அவர்கள் ஆசிரியர்களாக நீங்கள் தொலை வைக்க வேண்டும் என்கிற ஆர்வம் உங்களுக்கு இன்னும் ஏன் வராமல் இருக்கிறது? அப்படி வர வேண்டுமானால் உங்களுடைய பிள்ளைகள் குர்ஆனை மனனம் செய்ய வேண்டும். குர்ஆனிய கேள்வி அவர்களுக்கு தேவைப்படுகிறது. நமக்கு பெரிய அச்சம் என்னவென்றால் குர்ஆனுடைய கேள்வி அவர்கள் படிக்கிற பொழுது இந்த உலகத்தின் கேள்வியில் பெரும்பகுதி இழந்து விடுவார்களே என்கிற அச்சம் நமக்கு ஏற்படுகிறது. படிப்பிலே பின்தங்கி விடுவார்கள். நம்முடைய பிள்ளை ஒரு மருத்துவர் ஆக வேண்டும், நம்முடைய பிள்ளை ஒரு பொறியாளராக ஆக வேண்டும், என்னுடைய பிள்ளை இன்னென்ன துறைகளிலே சாதனை படைக்க வேண்டும், அவர் இந்தந்த துறைகளிலே பெரிய பெரிய நிறுவனங்களை நிறுவக்கூடிய கல்வி அவருக்கு தேவைப்படுகிறது என்று ஆசைப்படுகிற அருமையான தாய்மார்களே, உங்களுடைய பிள்ளையின் இந்த உலக கல்வி இழப்பில்லாமல் குர்ஆனை அவர்கள் மனனம் செய்த ஆசிரியர்களாக இருந்து இந்த கல்வியின் திறம்பட படிக்க முடியும். அந்த விஷயத்தை காயல்பட்டினம் சாதித்து காட்டியிருக்கிறது. காயல்பட்டினத்தில் ஹாஃபிஸர்கள் இருக்கிறார்கள். ஹாஃபிஸாக இருக்கிறவர் மருத்துவராக இருக்கிறார், ஹாஃபிஸாக இருந்து பொறியாளராக இருக்கிறார், ஹாஃபிஸாக இருந்து பெரிய அளவில் பெரிய பெரிய வியாபாரங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார், ஹாஃபிஸாக இருந்து பெரிய நிறுவனங்களை நடத்தக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கிறார். எந்தவித பகுதியையும் அவர்கள் இழக்கவில்லை. ஆங்கில மொழியிலே மோகம் கொண்டிருக்கிற சமூகமே ஆங்கில மொழியை நுனியாக்கில் பேசுகிறார். அதே சமயம் பள்ளிவாசலில் போய் இமாமாக நிற்க வேண்டுமானால் குர்ஆனில் எந்த பகுதியில் எந்த அத்தியாயத்தை ஓத வேண்டும் அதை அழகிய குரலில் ஓடி துறவிக்கக்கூடியவராக அவருடைய விளக்கங்களை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். இதை நாங்கள் பல ஆண்டுகளாக 30-35 ஆண்டு காலமாக அதை சாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் இந்த மக்களிட நாம் சொல்லக்கூடிய நிலைக்கு ஒரு காலத்தில் இப்படியாக இருந்த இந்த கீழக்கரை இன்று பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. காயல்பட்டினத்துக்கும் கீழக்கரைக்கும் ஒரு சம்பந்தப்புற உறவுகள் அதிகம் இருக்கிறது. வியாபார உறவுகள், கலாச்சார உறவுகள், ஆடை, உணவு என்று இப்படி எல்லா வகையான விஷயங்களிலே ஒரு ஒற்றுமையும் ஒரு உறவும் இருக்கிறது. ஆனால் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், மார்க்க கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய தொடர்பு இல்லாமல் இருக்கிறதே என்கிற கவலை இருந்தது. எனவே அந்த கவலையை போக்கக்கூடிய விதத்திலேயே இந்த மதரசத்துல் அக்ஸா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கியிருக்கிறார். இன்று எந்த பள்ளிவாசலுக்கு
ஆள் தேவை. எங்களுடைய பிள்ளை அந்த இடத்தில் இமாமாக இருந்து வைக்கக்கூடிய ஒரு சாதனை பெண்களுடைய ஆசிரியர்களை உருவாக்கி இருக்கிறோம் என்று பெருமைக்காக சொல்வதற்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். ஃபதுலில்லாஹி வ ரஹ்மத்தி. இது மழை கூட பெரிய அங்கீகாரம். மழை பெய்கிற பொழுது நம்ம துவா செஞ்ச துவா கபூலாகும். மழை பெய்கிறது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது. இந்த நேரத்தை நீங்கள் செய்கிற துவா கபூலாகும். மழை பெய்கிற பொழுது நாம் கேட்கிற துவா கபூல் செய்யப்படுகிறது என்றால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு பதலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கு செய்து காட்டிக் கொண்டிருக்கிறார் என்று அந்த வகையில் நாம் அல்லாஹ்வுடைய பதலால் ஒரு பெரிய விஷயத்தை சாதித்து காமிக்கிறோம். ஒரு பெரிய முஅஜிஸா குர்ஆனிலே அனுபவத்தை நம்முடைய பிள்ளைகள் கல்புகளை ஏற்றிருக்கிறார்களே அந்த பெற்றோர்களை நாளைக்கு கண்ணியப்படுத்துகிறார். குர்ஆனை மனனம் செய்திருக்கிற அப்படிப்பட்ட பிள்ளைகளை உங்களுடைய பெற்றோர்கள் கண்ணியப்படுத்த போகிறார்கள். தாஜுல் வகார் என்ற கண்ணியமான கிரீடம் உங்களுடைய பெற்றோர்களுடைய தலைகளிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிரீடத்தை வைத்து அவர்களை கண்ணியப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறார். என் புள்ள ஹாஃபிஸ் ஆயிட்டு அதனால என்ன கிடைக்க போகிறது? இந்த துனியாவில் வேண்டுமானால் எதுவும் இல்லாமல் இருக்கிறார் இல்லை. இந்த துனியாவிலும் கண்ணியம் இருக்கிறது. இத்தனை பேரை நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொன்னார். இத்தனை பெண்கள் இந்த கொட்டுகிற மழையே இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அதே போல பெரிய பெரிய அறிஞர்கள் உங்கள் ஊருக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். எந்த நிகழ்வாக இருக்கட்டும் இந்த ஆசிரியர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். எவ்வளவு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த சிறு பிள்ளைகள் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் பெற்றெடுக்க நாங்கள் பெற்றெடுக்கிறது இல்லை, எங்களுடைய பிள்ளைகள் பெற்றெடுத்து எடுக்கிற அளவுக்கு உண்டான வயதுடைய பிள்ளைகள், எங்களுடைய பேர பிள்ளைக்கு காரணமான பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை கண்ணியப்படுத்துவதற்கு எவ்வளவு பெரிய மனிதர்கள் வந்திருக்கிறார். எதற்காக? இந்த ஹாஃபிதுல் குர்ஆன்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவதற்காக. எனவே அப்படிப்பட்ட கண்ணியத்தை துனியாவில் அல்லாஹ் கொடுக்கிறார். ஆகிரத்தில் என்ன கிடைக்க போகிறது? உள்ளபடியாக பெற்றோர்களுக்கு பெரிய பயன் இருக்கிறது. உங்களுக்கு அல்லாஹ் கிரீடத்தை உங்களுடைய தலைகளில் வைத்து அல்லாஹ் கண்ணியப்படுத்த போகிறார். சுப்ஹானல்லாஹ். சஹீஹான ஹதீஸ்கள்ல அப்படியான செய்திகளை பார்க்கிறோம். எனவே அருமையான ஆசிரியர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், அருமையான பிள்ளைகளே, உங்களுடைய குர்ஆனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மனனம் செய்து விட்டீர்கள், எனவே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு மனனம் செஞ்சிட்டீங்க. உங்களுடைய மரணத்துக்கு பின்னாலே உங்களுடைய தாயினுடைய பெரிய தியாகம் இருக்கிறது, தந்தையினுடைய தியாகம் இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொரு நாளும் மதரசாவுக்கு உங்களுடைய தாய்மார்கள் அனுப்பி வைக்கிற பொழுது அவர்கள் அவ்வளவு சிரமப்படுகிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் ஊர்களிலே அவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலே இன்று நீங்கள் ஹாப்பியாகி விட்டீர்கள். அடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பும் சவாலும் இருக்கிறது. அந்த மரணம் செய்திருக்கிற குர்ஆனை உங்களுடைய கல்விகளில் பாதுகாக்க வேண்டும். யார் இந்த வேதம் இந்த குர்ஆனை இந்த திக்ரை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு மைஷத்தும் தர்கா நெருக்கடியான வாழ்க்கையை கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார். துனியாவுல நெருக்கடியான வாழ்க்கை. சில உலமாக்கள் தஃசீர் எழுதுறாங்க, யார் குர்ஆனை மனனம் செய்து மறந்து விடுகிறார்களோ அவர்களும் இஹ்ராமுல் குர்ஆனை புறக்கணித்தவராக கருதப்படுகிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பிள்ளைகளுக்கு அழைத்தால் சொல்றார், ஹாஃபிதுல் குர்ஆன் குர்ஆனை மனனம் செய்தது எவ்வளவு சிரமப்பட்டு மனனம் செய்வீர்களோ அதை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனை நீங்கள் மறந்துவிட்டால் குர்ஆனை புறக்கணித்தவர்களாக கருதப்படுறீங்க. அதனால் மைஷத்தும் தர்கா உங்களுடைய கபருடைய வாழ்க்கையை அல்ல நெருக்கடியாக ஆக்குறான். சில உலமாக்கள் மைஷத்தும் தர்கா என்பதற்கு தஃசீர் கொடுத்திருக்கிறார். கபருடைய வாழ்க்கை நெருக்கடியாகிவிடும். நாளை மறுமையில் அல்லாஹ் குருடராக எழுப்புகிறான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் காப்பாற்றணும் நம்முடைய பிள்ளைகளை. இது பயம் காட்டுறதுக்கு இல்ல, குர்ஆன் ஹாஃபிஸ் ஆயிடக்கூடாதோ அப்படின்னு பயந்துறதுக்கு இல்ல. ஹாஃபிஸான பிள்ளைங்க அவ்வளவு ஜாக்கிரதையாக உங்களுடைய குர்ஆனை கல்விகளை எழுத வேண்டும். தாய்மார்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறது. எப்படி அவர்கள் ஹிஃப்ஸ் பண்ணுவதற்கு நீங்கள் ஆர்வமூட்டுகிறீர்களோ அதே போன்று தினமும் அந்த பிள்ளைகளை குர்ஆன் நீங்கள் ஓதிக்கிட்டு தினமும் ஓத வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே
அவர்கள் கல்லூரிக்கு செல்வார்கள் இன்ஷா அல்லாஹ். மருத்துவர் ஆகுவார் நம்முடைய பிள்ளைகள் இன்ஜினியர் ஆகுவார்கள். அப்படி இருக்கிறவர்கள் கல்லூரி வாழ்க்கைக்கு போகிற பொழுது கூட கல்லூரி வாழ்க்கை அவர்களை மாற்றி அமைத்து விடக்கூடாது. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் 3 விதமான மாற்றங்கள் இருக்கிறது. பள்ளிக்கூட வாழ்க்கை முடிந்த பிறகு கல்லூரி வாழ்க்கை, அதிலே ஒரு மாற்றம் ஏற்படும். அப்படிப்பட்ட மாற்றத்தில் உங்கள் அவர் ஆசிரியர்களாகவே இருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், தாய்மார்கள் பிள்ளைகளை எப்படி ஹாஸ்டல்ல சாப்பிட்டியான்னு கேட்கிற மாதிரி, நீ அங்க உள்ள உணவு சாப்பிட்டியா, படிச்சியா, எப்படி இருக்கிறாய் என்று கேட்பதற்கு முன்னால் குர்ஆன் ஓதுறியா, உன்னுடைய இன்றைய அலுவலில் குர்ஆனை ஓதுவதற்கு நேரம் ஒதுக்கிறாயா என்று நம்முடைய பிள்ளைகளை கேட்பது பெற்றோர்களுடைய கடமையாகும். அப்பதான் பிள்ளைங்க தன்னுடைய ஹிஃபுவை தக்க வைத்துக் கொள்ள முடியும். காரணம், இன்றைய கல்லூரி வாழ்க்கை அவர்கள் பரபரப்பான வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் இல்லாமல் ஆகிவிடுகிறது. அதனால் சில ஆசிரியர்கள் பள்ளி படிப்பை கல்லூரி படிப்பை தொடர்கிற பொழுது குர்ஆன் மறந்துடுறாங்க. அப்படி ஒரு நிலையை உருவாகிறது. உங்களுக்கு பொறுப்பு அதிகம் இருக்கிறது. அந்த பொறுப்பை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட பொறுப்போடு உங்களுடைய பிள்ளைகளிட தினமும் குர்ஆன் ஓதுகிற பழக்கத்தை உருவாக்குங்க. குர்ஆன் ஒரு பரக்கத், மறந்துடாதீங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு படிப்பு இழந்து விடுமோ என்று கவலைப்படாதீங்க. குர்ஆன் உடைய பரக்கத், ஏன்னா அல்லாஹ் குர்ஆனை முபாரக் என்று சொல்லிட்டார். பரக்கத்தான ஒரு குர்ஆன், அந்த குர்ஆனை ஓதி மனசுல வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்களுடைய படிப்பை அல்லாஹ் லேசாக்கி விடுகிறார். அவர்களுக்கு சிரமம் இல்லாமல் ஆக்கி விடுகிறார். குர்ஆன் மரணம் செய்துட்டு அவர்களுடைய படிப்பில் 2-3 ஆண்டுகள் தொய்வு ஏற்பட்டு விடுகிறது. அதற்கு பிறகு அவர்கள் 9வது 10வது போய் சேர்றாங்க. அப்படி சேர்கிற பொழுது அவர்கள் 10வது வகுப்பினுடைய தேர்வை பலமாக எழுதிவிட்டு வந்தார்கள். அது எப்படி சாத்தியமாயிற்று? ஆச்சரியமா இருக்குது. குர்ஆனுடைய பரக்கத் நம்முடைய பிள்ளைக்கு அல்லாஹ் மற்ற கேள்வி லேசாக்கிட்டான். குர்ஆனுடைய கல்பனை இருக்கிற காரணத்தால் மற்ற கேள்வி அல்லாஹ் லேசாக்கிடுவான். துணிந்து உங்களுடைய பிள்ளைகளை தியானம் செய்யுங்க. அல்லாஹ் இன்னைக்கு ஹாஃபிஸ்கள் அப்படியே கண்குளிர்ச்சியாக நம்மளை வச்சிருக்கான். நம்முடைய கண்கள் குளிர்ச்சியாக இருக்கிற அந்த ஹாஃபிஸ்களை பார்க்கிறோம். எனவே அருமையான தாய்மார்களுக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம், உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வைங்க. படிப்பை பற்றி கவலைப்படாதீங்க. அதுல எந்த இழப்பும் ஏற்படாது. நம்ம இங்க இருக்கிற பிள்ளைகள்கிட்ட நம்ம கேட்கிற பொழுது, ஒருவர் கல்லூரியை பயின்றுவிட்டு கல்லூரி வாழ்க்கையில ஆகிட்டார், மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ். இன்னொரு பிள்ளை 10ஆம் வகுப்புக்குண்டான தேர்வுக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டார். அல்லாஹ் அதுல தேர்வு பெற்று விட்டார். குர்ஆன் மரணம், குர்ஆனுடைய அதற்காக செலவழிக்கப்பட்ட நேரங்கள், அது இந்த வருடத்தின் கல்வியை பாராட்டவில்லை, இழப்பு ஏற்படுத்தவில்லை. அதை நம்முடைய பிள்ளைகள் சாதித்து காமித்து விட்டார். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படி ஒரு நேரத்தில் உங்களை எல்லாம் சந்தித்து நான் சொல்லுகிற பொழுது உங்களுக்கு கூட அச்சமாக இருந்திருக்கும். என்ன இவன் சொல்றான், எங்க ஊர்ல சாதிச்சிட்டோம், பிள்ளைகளை நீங்க ஆப்பிளாக்குவது தவிர்ப்புங்க, படிப்பு இழப்பு பற்றி கவலைப்படாதீங்க என்று சொல்லுகிற பொழுது சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை இங்கு சொல்லி காட்டுகிறாரே என்று நீங்கள் நினைத்திருக்கிறார். இன்னைக்கு அல்லாஹ் சாதித்து காட்டு விட்டான். அல்லாஹ் அவருடைய பதவியை இங்கு நம்முடைய ஆப்பிடுகளாக அல்லாஹ் இங்கு காட்டியிருக்கிறார். அதற்கெல்லாம் அல்லாஹ்வுடைய பதவிக்கு அடுத்தது இந்த மதரசத்துல் அக்ஸாவை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒவ்வொருவர்களுடைய பெயர்களையும் சொல்லி அவர்களுக்காக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நேரம் எனக்கு கடந்ததால் இதனுடைய நிர்வாகிகள் ஒவ்வொருவருடைய உழைப்பு இருக்கிறது. அல்லாஹ் அவருடைய உழைப்பை வீணாக்கவில்லை. உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் வீணாக்கவில்லை. உங்களுடைய நேரங்களை அல்லாஹ் வீணாக்கவில்லை. அதற்கு செலவழித்ததற்கு இந்த பயனை கண்கூடாக அல்லாஹ் தந்து விட்டான். நம்முடைய ஹயாத்துல பார்த்துட்டோம், ஒரு ஆற்றலை உருவாக்கிட்டோம். இது பெருமை, இது சந்தோஷம், இதன் மூலமாக மகிழ்ச்சி அடைவோம், இதன் மூலம் இதை கொண்டாடுவோம், இதன் மூலமாக நம்முடைய கண்கள் குளிர்ச்சி அடைவோம். அந்த வாய்ப்பை அல்லாஹ் இந்த பிள்ளைகள் மூலமாக கொடுத்திருக்கிறான். இது இன்னும் சொல்கிறேன், அருமையான ஆசிரியர்களே, நான் சொல்வது உங்களுக்கு விளங்குதோ இல்லையோ, நான் சொல்வது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். குர்ஆனுடைய ஹிஃபுவை முடித்ததோடு நிறுத்திவிட்டு படிப்புகளை தொடர வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருக்கிற அருமையான பிள்ளைகளே,
இந்த குர்ஆன் என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய கல்வியையும் படியுங்கள். அதை பற்றியான இல்மையும் தேடிக்கொள்ளுங்கள். ஷரியாவுடைய கல்வியையும் படிப்பதற்கு வாருங்கள். இந்த ஊர்ல ஒரு காலத்தில் ஆலிம்கள் நிறைந்த ஊராக இருந்தது. நம்ம கேள்விப்படுகிற பெரிய பெரிய ஆலிம்கள் இருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு என்ன சொல்ல முடியுமோ சொன்னார்கள். ஆலிம்கள் நிறைந்த ஊராக இருந்த ஒரு காலத்தில் இருந்த இந்த ஊர் இன்று இந்த ஊர்ல ஆலிம், இந்த மண்ணில் மைந்தர் ஆலிம் என்று சொல்வதற்கு இல்லை. நம்முடைய பிள்ளைகள் கொஞ்சம் ஆலிமா ஆகணும், நம்முடைய பிள்ளைகள் மேற்கல்வியை வெளிநாடுகளில் போய் ஓத வேண்டும் என்ற அந்த எண்ணத்தையும் நியத்து வைங்க. இங்கு அப்படிப்பட்ட மார்க்க ஷரியாவை படித்த உலமாக்களும் உருவாக வேண்டும். அது திறமை மிக்க உலமாக்கள் உருவாக வேண்டும். அதற்கு ஹாஃபிதுகளே நீங்களும் முயற்சி செய்யுங்க. சில பிள்ளைங்க அவங்களுடைய பெற்றோர்கள் அப்படி ஒரு ஆசைப்பட்டு இருக்கிறான். என் பிள்ளைய நான் மதீனாவுக்கு அனுப்பி நல்லா படிச்சுட்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசையை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அதற்கான முயற்சியை எடுங்கள். எனவே எந்த வகையிலும் குர்ஆனை மனனம் செய்தவன் பழுதாக மாட்டான் என்கிறத அல்லாஹ் நமக்கு இந்த சபையோடு சாட்சி முன்னிலையாக அல்லாஹ் காட்டி விட்டான். இதைத்தான் அந்த தாய்மார்களுக்கு நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆண்கள் கூட பிள்ளைகள் படிப்பு விஷயத்துல பெருசா கவலைப்படாட்டாலும் தாய்மார்கள் ரொம்ப கவலையும் ரொம்ப அக்கறையும் இருக்கும். என் பிள்ளை உலக கேள்வி இழந்துருவான்னு சொல்லி இன்னைக்கு கண்கூட பார்த்துட்டீங்கல்ல. நீங்க ஹாஃபிதுகளை உருவாக்கி இந்த பிள்ளைகள் ஓதுற ஒவ்வொரு ஓதுதலும் நம்முடைய இதயத்தை எந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பை ஏற்படுது, கல்வரை குளிர்ச்சியாக இருக்கு. அந்த பிள்ளைகள் குர்ஆனை இங்க ஓதுகிற பொழுது அதை கேட்டு ஒருவர் வந்து அமர்ந்து இங்க நம்ம எல்லாம் சிறப்பு செஞ்சுட்டு போவார். நம்ம எல்லாம் அவர் ரொம்ப சந்தோஷப்படுத்திருக்காரு. குர்ஆன் ஒரு பெரிய பரக்கத்து இருக்கிறது. குர்ஆன் ஒரு பெரிய முயற்சிதான். அத்துணை பேர்களையும் பெரிய பெரிய சவால் விட்டவர்களை எல்லாம் குர்ஆனுடைய வாக்கியங்கள் அவர்களுடைய காதுகளில் நுழைந்தது மட்டுமல்ல, இதயங்களையும் குறைந்திருக்கிறது. வரலாற்றை படித்தது மட்டுமல்ல, இன்று கண்கூடாக நம்ம பார்த்து வருகிறோம். அப்படியானால் அந்த பிள்ளைகளுடைய ஓதுதலை கேட்கிற பெற்றோர்கள், நான் பெத்த புள்ள இவ்வளவு அழகா ஓதி அவ்வளவு பேருக்கு இமாமா நின்று அவளுக்கு பின்னிருந்து மாமமாக பெரிய பெரியவர்களெல்லாம் நின்று தொழுவும் போது அது அந்த தாய்க்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதுதான் நம்ம உலகத்துல சேர்த்து வச்சிருக்க அல்லாத சொத்து. இதுதான் நீங்க எந்த சொத்தையும் பங்களாக்களையும் வைத்திருந்தாலும் கூட அழியாத சொத்து என்று சொன்னால் குர்ஆன் இவைகள் எல்லாம் அழியாத சொத்து பொக்கிஷம். நம்முடைய பிள்ளைகள் ஹாஃபிதுகளாக உட்கார்ந்து இருக்கிறாங்க, அதுதான் பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நாம் பேணி பாதுகாத்து அவர்களை ஆளாக்குவதற்கு அல்லாஹ் உங்களுடைய வயிற்றிலிருந்து பிறந்தார்கள். அது பெரிய நசீப் என்பதை மறந்து விடாது. அதே போன்று மற்ற தாய்மார்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், இப்படியான ஒரு பிள்ளைகளை நீங்க அனுப்பி வைங்க. அதன் மூலமா ஹாஃபிதுகள் எங்க பார்த்தாலும் வீடுகள்ல ஹாஃபிதுகள், அது ஒரு பெரிய வரக்கத்துங்க. நம்முடைய வீடுகள்ல ஹாஃபிதுகள் கண்டிப்பாக இருக்கிற பெரிய வரக்கத்து. நம்முடைய வீட்டுல எல்லாரும் ஹாஃபிதுகள் இருக்கும். அப்படியான வாய்ப்பை இந்த மதரசத்துல் அக்ஸா உருவாக்கும். மதரசாவை நம்ம போய் பார்க்கிற பொழுது இருக்கிற பிள்ளைகள் நேரம் இருக்கா, இருக்கிற பிள்ளைங்க எவ்வளவு பிள்ளைகள் இருக்கிறாரோ அந்த பிள்ளைக்கு போதுமான அளவுக்கு தான் இடம் இருக்கு. அப்போ நிர்வாகி சொன்ன இன்னைக்கு பிள்ளைகள் அடுத்து சேருவாங்க நிறைய. அப்ப அதற்கு உண்டான தேவைகளை நீங்கள் பெருக்குங்க. அதற்கு ஒரு இடத்தை அல்லது இருக்கிற மதரசாவை விரிவுபடுத்துவதற்கு முயற்சி செய்யுங்க. இருக்கிற இடத்துக்குள்ளேயே இன்னும் வரக்கூடியவர்களை வைத்து அங்கே நம்ம ஹிஃபுல கேட்பதற்கு சாத்தியம் இருக்காது. அப்படியானால் இன்னும் விரிவுபடுத்துங்க. அதற்கான தேவைகள் வருகிற பொழுது உங்களுடைய பொருளாதாரத்தை ஒரு சகோதரர் சொல்ல பேர் சொல்ல விரும்பல. ஒரு சகோதரர் சொல்றார், என்னுடைய சொத்தை நான் விற்று இந்த மதரசாவுக்காகவே நான் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறேன். அந்த வார்த்தையை கேட்கிற பொழுது எங்களுடைய உலகெல்லாம் புள்ள வைக்கிறது. இதெல்லாம் நம்ம சஹாபாக்களுடைய வரலாறு படிச்சிருக்கிறோம். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறார். எத்தனை இதயமாக எத்தனை தாய்மார்கள் அதற்கு தயாராக இருக்க போறாங்க. என்னுடைய சொத்து ஆசையா வாழ்கிற சொத்து, அதை கூட நான் கொடுக்க தயாரா இருக்கிறேன். எனக்கு மதரசா உருவாகணும், நம்ம பிள்ளைகளை உருவாகி ஹாஃபிதுகள் உருவாகணும். சதக்கத்தின் ஜாலியா
எவ்வளவு பெரிய ஆர்வம் பாரு. அப்ப இப்படியான தயாரிப்புகளோடு இந்த நிர்வாகிகள் அப்படி ஒரு தயாரிப்பு தங்களை தயார்படுத்த குர்பானிக்கு தயாரா இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட கேட்கறதெல்லாம் உங்க பிள்ளைகளை நீங்க ஹாஃபிதாக்குங்க. ஹாஃபிதா இருக்கிற பிள்ளைகளை இப்படி பாதுகாக்குவதற்கு நீங்களும் கொஞ்சம் உதவியாக இருங்க. ஆர்வம் போட்டுங்க அவர்களை, அதற்கான முயற்சிகளை செய்யுங்க. பெண்கள் மதரசா நிறைய இந்த பகுதிகள் இருக்குது. தடிக்க விழுந்தா பெண்கள் மதரசா மாஷா அல்லாஹ் இருக்கலாம், பெண்கள்கிட்ட கல்வி போயிருக்கு. அதே போன்று ஆண்கள் மதரசா நல்ல அடிப்படை கொள்கைகளை சொல்லுகிற, அகீதாவை சரியான அகீதாவை கற்றுக் கொடுக்கிற கருக்கிற அளவுக்கு உண்டான ஆண்கள் மதரசாவும் இந்த பகுதியில் உருவாக வேண்டும். பெரிய கல்வியில ஒரு பெரிய புரட்சியை நம்முடைய ஹயாத்திலேயே ஏற்பட்ட அரசாங்கத்தின் ஜாதகம். என்னத்தை சொத்தை சுகத்தை வச்சாலும் நாம மூத்தா போகும்போது அவ்வளவு விட்டுட்டு போயிடுவோம். அடக்கப்பட்ட இடம் கூட நமக்கு சொந்தமில்லை. நாம விட்டு போய் நம்ம கவலையும் நமக்கு ஆங்கிலத்திலையும் அருமையிலும் சொர்க்கம் செல்கிற வரைக்கும் நமக்கு பயன் கிடைக்க வேண்டிய ஒரு பெரிய அமலாக சொத்தாக இருப்பது சதகத்துல் ஜாரியா. அந்த சதகத்துல் ஜாரியாவுக்கு அவனை முயற்சி செய்வோம். ஒரு அடியான் மரணித்து விட்டால் எல்லாம் துண்டிக்கப்பட்டுவிடும். 3 விஷயம். ஒன்று பயனுள்ள கல்வி, நிரந்தரமான தர்மம். அடுத்து சொன்ன உங்களுக்காக துவா செய்யற பிள்ளைங்க உருவாக்கிட்டீங்க. சொத்து பெரிய அழியாத சொத்தை சேர்த்துட்டீங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆபத்துகளை இன்னும் வளப்படுத்துவாராக, அவருடைய ஹிஃபதை கூவத்தாக்குவாராக, குர்ஆனை தெளிவாக வளர்ந்து ஓதுகிற பிள்ளைகளாக, பிறர் அவர்கள் வாழ்க்கையிலும் செயல்படுத்தி பிறருக்கும் சொல்லுகிற பிள்ளைகளாக உருவாக்குவாராக. இந்த மதரசத்துல் அக்ஸா இன்னும் விரிவடைவதற்கும் கல்வியின் பெரிய புரட்சியை உருவாக்குவதற்கு நல்ல தௌஃபீக் செய்வாராக. இங்க வந்திருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கான அருளை செய்வாராக என்று அல்லாஹ் இடத்தில் துஆ செய்து கொள்கிறேன். அதற்காக உழைக்கிற அத்துணை நிர்வாகிகளுக்கும் பொறுப்பாளிகளுக்கும் தாய்மார்களுக்கும் அல்லாஹ் எல்லா வகையான வளங்களையும் பரக்கத்தையும் அருளையும் கொடுப்பாராக. மழை பொழியும் பொழுது கேட்கிற துஆ அல்லாஹ் கபூல் செய்வார். அந்த அடிப்படையில் இந்த துஆவை அல்லாஹ் கபூல் செய்வாராக. வனஹ்து தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.